மனுஷங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆர்கன்ஸும் எவ்வளவு நேரம் உயிரோட இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. உயிரோட இருக்குன்னா அந்த செல்ஸ் மட்டும் அலைவா இருக்கும், ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும் அர்த்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரெயின் 2 to 3 minutes. க்ளோஸ் 4 to 6 minutes. அதாவது பிரெயின் டிஷ்யூஸ்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக தேவைப்படுமா. ஸோ அதனால வந்து பிரெயின் தான் முதல்ல க்ளோஸ் ஆஃப் ஆகுது. ஹார்ட் ஒரு 20 minutes. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, அது கொஞ்சம் டைம் தேவைப்படும். 20 to 30 minutes. அதாவது இது வந்து கூல் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிக டைம் கூட இது பண்ணிக்கலாம். கிட்னி 50 minutes. 2 to 3 hours. ஓகே. ஸ்கின் தோல் 1 day. 12 to 24 hours. போன்ஸ் 1 month. போன்ஸ் வந்து செவரல் டேஸ்ன்னு சொல்றாங்க, சில நாட்கள் வரைக்கும் இருக்கும். லங்ஸ் 1.5 hours. லங்ஸ் வந்து 3 to 4 hours. அப்புறம் அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னா அதை வந்து அந்த டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு சீக்கிரமாக கூல் டவுன் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணால் அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.